பொல்லாப்பை பார்க்காமல் தன் கண்களை மூடிக்கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க. கண்கள் இருக்குது, ஆனா எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்க முடியும். எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறவன் கர்த்தருடைய தாசன் அல்ல, உத்தமன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அவர்களை கர்த்தர் குருடன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களை அவர்களுக்கே தெரியாம உயர்வுக்கு நேரா கர்த்தர் நடத்துவார். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, இப்படி எல்லாம் இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த உயர்வை அடையணும்னா நான் இப்படிதான் இருக்கணும். உன்னால இப்படி இருக்க முடியாது, ஆனா என்னால இப்படி இருக்க முடியும். ஏன்னா உனக்குள் இருக்கிற ஸ்பிரிட் வேற, எனக்குள் இருக்கிற ஸ்பிரிட் வேற. உனக்குள்ள இருக்கிறது உலகத்தின் ஆவி, எனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி. புரியுதா? ரெண்டு ஆவிக்கு வித்தியாசம் இருக்குதா உனக்கு? உனக்குள்ள உலகத்தின் ஆவி இருந்தா சினிமா பார்க்க விரும்புவ, உனக்குள்ள உலகத்தின் ஆவி இருந்தா வேசித்தனத்தை விரும்புவ. ஆனா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேதத்தை, ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள பிசாசின் வித்து இருந்தா உன்னை நீ சுத்தமா பார்த்துக்கவே மாட்ட. அதற்காக நீ உபவாசிக்கணும், கதறணும். ஆண்டவரே, இந்த ஆவி என்னை நிச்சயமாய் நரகத்திலே வேக பண்ணும், என்னை நரகத்திலே அழித்து விடும். இந்த ஆவி என்னை விட்டு போக நான் உபவாசிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய நல்ல ஆவியினால என்னை நிரப்பும்படியாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா உனக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போயிட்டு உன்னை கர்த்தருடைய நல்ல ஆவியினால ஆண்டவர் உன்னை நிரப்ப வல்லவர். எனக்குள்ளவும் பொல்லாத ஆவி இருந்தது தெரியுமா? நான் பண்ணாத வேலைகள் கிடையாது, ஆனா என்னை தேவ சமூகத்தில் வருத்தி என்னை தாழ்த்தி நிச்சயமாய் நான் நரகத்துக்கு பாத்திரவான். ஆகவே தேவனே, நீர் உம்மாலே இல்லாம நான் பரலோக ராஜ்யம் அடைய முடியாதையா. என் அப்பா இப்பொழுது என்னை காப்பாற்ற முடியாது, என் அம்மா இப்பொழுது என்னை காப்பாற்ற முடியாது, என் உடன் பிறப்புகளோ, என் நண்பர்களோ, என் பணங்களோ, ஆஸ்திகளோ ஒன்றும் என்னை காப்பாற்ற முடியாது. நீர் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற முடியும். ஆகவே நான் உபவாசிக்கிறேன். ஆகவே முடிய ரூட்ல நடக்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேண்டாத உலக இன்பங்களை, உலக சிநேகங்களை வெறுத்து அவைகளில் இருந்து என்னை துண்டித்து கொண்டு நான் உம்மண்டையிலே வருகிறேன். என்னை நிரப்பும். அப்போதான் அந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு போயிட்டு நல்ல ஆவி என்னை நிரப்பின உடனே, இப்போ எப்படி பாஸ்டர் உங்களுக்குள்ள நல்ல ஆவி இருக்குதுன்னா, என்னால முன்ன போல என்னால சினிமாவை பார்க்கவும் முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்க சிகரெட்டை ஊதவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்க